ஐயோ அப்பா. நீங்க பிஜேஷ் கூட வந்த ஆளா? ஆமாம் ஆமாம். அவங்க எதுக்கு விஷம் குடிச்சாங்க? என்ன சொல்கிறது, அவன் இருக்கான்ல, இதுவரை கல்யாணம் பண்ணவே இல்லை. ஆ. பொண்ணு கிடைக்கணும்ல, 10-40 வயசாயிருச்சு. எலி விஷத்தை எடுத்து குடிச்சிட்டான். அதனால என்ன பிரச்சனை இருக்கு? நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கேன். ஆ ஆ, கவர்மெண்ட் வேலையில் இருந்தும் கல்யாணம் பண்ணவே இல்லையா? எனக்கும் அவளை. அது என்ன தெரியுமா? ஜோசியக்கார் சொல்றாங்க, என்னது செவ்வாயில புதன் ஏறி உட்காந்துருக்கான். அது கரெக்டு தான், ஒரு வேலை ஏறி இருக்கும். ம் அவனுக்கு எப்படி இருக்கு? ஆ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிம்மதியா. நாளைக்கு அவரை வார்டுக்கு மாத்திடுவோம். சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. படுக்கிறதுக்கு பெட்டெல்லாம் இங்க இருக்காது. எதுவும் வேணாம், நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன். ஐயா, நீங்க படுக்கிறதுக்காக ஒன்றும் சொல்லல, அவர் படுக்கிறதுக்காக சொன்னேன். வேணும்னா வெளியில இருந்து பாயை வாங்கிட்டு வந்து தரையில வேணா படுத்துக்கலாம். பிஜீஷா, ஆமா, அவன் என்னதான் விஷம் சாப்பிட்டிருந்தாலும் அவன் எனக்கு எப்பவுமே ராஜா மாதிரி தான். அதுக்கு அதனால கீழெல்லாம் படுக்க வைக்க முடியாது. என்னது? அதுக்கு நான் என்ன பண்றது? ஆ, வனஜாக்கா உடனே கூப்பிடுறேன். ஐயா, யாருக்கிட்ட? நீ யாரை வேணா இருக்க, கூப்பிடு. உடனே கூப்பிடுறேன். அக்காவை இப்போ கூப்பிடுறேன்.